இன்றைய ஆன்மீக தகவல், சும்மா இருப்பதே நலம் என பெரியவர்கள் சொல்வார்கள். அது என்ன சும்மா இருப்பது? அதாவது நம்முடைய மனதை அலைய விடாமல், நம்முடைய மனதை கண்ட இடங்களிலே அலைய விடாமல் அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பெயர் சும்மா இருப்பது என்பதாகும். சும்மா இருக்கும் சுகம் என பாடி வைத்தார். ஆகவே இந்த சும்மா இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது எளிதாக கை வராது. நம்மால் ஒரு 10 நிமிடம் சும்மா இருக்க முடியாது. இதுதான் மனித இயல்பு. இந்த 10 நிமிடத்துக்குள்ளாக நம்முடைய மனமானது உலகை சுற்றி வந்துவிடும். உலகிலே இருக்கின்ற எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் நினைத்துவிடும் மனதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிக மிக வலிமை இருக்கின்றது. அதனால்தான் மனதை கட்ட சொன்னார்கள். மனதை கட்டிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். மனதை கட்டுவதற்கு என்ன வேண்டும்? தியான பயிற்சி வேண்டும். இறை நம்பிக்கை பூரணமாக வேண்டும். ஏதோ ஒரு இறைவனை, அது ஈசனாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தெய்வத்தை நன்றாக பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டு பற்றற்று இருக்கலாம், பற்றி கொண்டு விட்டால் பற்றற்று இருக்கலாம். தியானம் என்பது நம்முடைய ஹிந்து தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற ஒப்பற்ற ஒரு கலை. இந்த தியானத்தை சரியாக செய்வதன் மூலம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை இன்பகரமானதாக மாற்றிக்கொள்ளலாம். ஆன்மாவை உணர்வதற்கான ஒரு வழிமுறைதான் இந்த தியானம் என்பது. ஒன்றை நினைத்து அந்த ஒன்றையே நினைத்து 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 ஒன்றாகவே மாறுவது. நீயே நான், நானே நீ, ரமண மகரிஷி சொன்னார். அந்த வழிமுறைதான் தியானம் என்பது. இந்த தியானம் என்பது எடுத்தவுடனேயே 1 மணி நேரம் உட்காருகின்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது. அதை எப்படி செய்ய வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும்? ஒரு மூடிய அறை, அந்த மூடிய அறைக்குள்ளே அமர்ந்து சின்னதாக ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு அந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்து அப்படியே தியானிக்க வேண்டும். இது ஆரம்பத்திலே எளிதே முடியாது. நாட்கள் செல்ல 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 அது நமக்கு கை வரும். அது எத்தனையோ வருடங்கள் ஆகும். ஞானிகளும் மகரிஷிகளும் முனிவர்களும் எண்ணற்ற கோடி ஆண்டுகள் அவர்கள் தவம் செய்தார்கள். இந்த கலிகாலத்திலே இந்த தியானம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பயின்று செய்வது என்பது மிகுந்த கடினமான ஒன்றுதான். ஆனால் அதனை பயின்று விட்டோம் என்றால், அதனை சரிவர அதனை பிடித்து கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது சோலை வனமாக இருக்கும். இந்த தியானமானது ஒருவருக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் ஆகும். நம்முடைய நடத்தையை சீராக்கும். உடல் ரீதியாக நமக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சீர் செய்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு வழிமுறையாக இந்த தியானம் என்பது இருக்கும். தியானம் செய்து பழகிவிட்டவன் கவலைக்குள் விழமாட்டான். கவலைக்குள் விழாதவன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பான். ஒருவனுடைய உண்மையாக தற்போது இருக்கின்ற ஆன்ம அடையாளத்தை நல்ல ஒரு லட்சியபூர்வமான ஆன்ம அடையாளமாக சமப்படுத்துகின்றது இந்த தியானம் என்பது. அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மருந்தாக அமைவது இந்த தியானம் என்பது. அதனால்தான் தியானம் என்பதை இப்போதெல்லாம் பள்ளி பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்க துவங்குகின்றார்கள். தியானம் செய்து பழக பழக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அதை சமநோக்காக பார்க்கும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி. பரீட்சை எழுதுகின்ற எல்லா மாணவர்களும் எல்லா மாணவிகளும் தேறிவிட முடியாது. அப்படி ஒரு சிலருக்கு தோல்வி என்பது ஏற்படும் போது அந்த தோல்வியை தாங்குகின்ற மனோபாவத்தை இந்த தியானம் அளிக்கும். ஒரு தனிநபரை நிகழ்காலத்திலே வாழ வைக்கின்ற ஒப்பற்ற ஒரு செயல் தியானம் என்பது. ஆரோக்கியத்தினுடைய அற்புதமான ஒரு திறவுகோலாக இந்த தியானம் என்பது அமைகின்றது என்றால் மிகையல்ல. நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தளர்த்தி வெளியேற்றி தேவையான எண்ணங்களை மட்டுமே வைக்கின்ற ஒரு சக்தி தியானத்துக்கு உண்டு. ஆகவே இந்த தியானம் செய்வது என்பதை ஒரு
ஆரம்பத்திலேயே ஒரு பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம் என்றால் இந்த தியானமானது நம்முடைய வாழ்க்கையை பெருமளவிலே மாற்றும். நமக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனோதிடம் நமக்கு வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து ஓடுகின்ற ஒரு பயந்த மனம் உள்ளவனாக இல்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பேராற்றல் உள்ளவனாக நாம் மாற வேண்டும் என்றால் தியானம் நமக்கு கை கொடுக்கும். ஆகவே இந்த தியானத்தை நன்கு பயின்று கொஞ்சம் கொஞ்சமாக பயில்வோம். உடனடியாக வராது, கை வராது என்றாலும் மனதை அடக்குவது என்பது சாதாரண காரியமா? ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதை அடக்கி வாழ்நாளிலே தியானத்தை பயின்று விட்டோம் என்றால் நம்முடைய நரம்பு மண்டலத்தையே நாம் நினைத்தபடி கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் இந்த தியானத்துக்கு வரும். மன அழுத்தம் மூலமாக வருகின்ற எல்லா சிக்கல்களையும் போக்கிக் கொள்ளலாம். இந்த வேகமான யுகத்திலே தொழில்நுட்ப கலாச்சாரத்தினுடைய கொடுமைகளிலிருந்து வெளிவரலாம். இப்படி எண்ணற்ற பயன்களை நமக்கு தரும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை அறிந்து நாம் வாழ முடியும். இந்த உயிர் என்பது, இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்வதற்கு தியானம் கை கொடுக்கும். ஆகவே முறையாக பயிற்சி செய்து இந்த தியானத்தை பயில்வோம். வாழ்க்கையிலே நல்ல நிலையிலே வாழ்ந்துவிட்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.